சங்கிலி அண்ணா. கார்த்திக் லைன்ல இருக்காரு, உங்ககிட்ட பேசணுமா? இப்போ சொல்லுங்க சார். எங்க அம்மாவை எதுக்காக தனியா அனுப்புனீங்க? ஏங்க உங்களெல்லாம் பாதுகாப்புக்காக தானங்க அங்க இருக்க சொன்னாங்க. அவங்க இங்க வரவே இல்லைங்க. டென்ஷன் ஆகாதீங்க சார். நம்ம மேல் பார்வையை தாண்டி எதுவும் நடக்காது. அம்மா எல்லாம் வந்துருவாங்க சார். இங்க பாருங்க சார், ரங்கநாயகி அம்மா என்ன நம்பி இந்த கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இந்த சங்கிலியை மீறி ஒரு தப்பு கூட நடக்காது. பேசாம போய் மணமேடையில் உட்காருங்க சார். 5 நிமிஷத்துல அவங்க வந்துருவாங்க. யோ, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையாயா? நீங்க எப்போதான் கிளம்புவீங்கன்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் பண்றத பார்த்தா கல்யாணம் நடக்குமா இல்லையான்னு எனக்கே பயமா இருக்கியா? வண்டி பஞ்சர் ஆயிருக்கும், இல்ல பெட்ரோல் இல்லாம ரோட்ல நின்று இருப்பாங்க சார். நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க ஜம்முன் தாலி கட்ட ரெடி ஆகுங்க. யோ, இன்னும் 5 நிமிஷத்துல எங்க அம்மா இங்க இல்ல, உன்ன அவ்வளவுதான் சார். விடுங்க சார். என்ன உங்க அம்மா இப்ப அங்க வரணும், அவள் தானே? நானே கிளம்பி போறேன். உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு பார்த்து நானே கூட்டிட்டு வரேன், போதுமா? அப்ப பிரியா என்னது? யோ, அவளுக்கும் எனக்கும் தாயா கல்யாணம். கார் இருக்கு, டிரைவர் இருக்கான், டான்னு டைமுக்கு பொண்ணு கூட்டிட்டு வந்துருவான். எல்லாம் என் பொறுப்பு சார். நீங்க கூலா இருங்க. சின்ன பயப்புல பயப்படுது. பிரியா என்னடா சொன்னா? கிளம்பிட்டாளா? அப்பா இது புடிங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். டேய் கார்த்தி, தல சொல்லு தல. டேய் போட்டோ பாத்தியா? பார்த்தேன் தல. டேய் பொண்ணு பேரு பிரியா. கல்யாண பொண்ணு கோயிலுக்குள்ள போறதுக்குள்ள காரை மறைச்சு தூக்கின்னு வந்துருங்க அண்ணா. கூட அவங்க ஆள் வருவாங்க, ஸ்கெட்ச் போட்டு தூக்கிருங்க அண்ணா. சரி தல, நான் பாத்துக்கிறேன். எல்லாம் நல்லபடியா போகுதுடி. ஐயோ சாரிங்க, நீங்க வரத நான் சரியா பார்க்கல. சாரிங்க. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஹலோ, ஏய் நித்யா, எப்படி இருக்க? நான் இருக்கிறது இருக்கட்டும், கார்த்திக் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க போறாராடி? யமுனாவும் கார்த்திக்கும் பிரிஞ்சிட்டாங்களா? ஏய் என்னடி உளறற? இல்ல சரண்யா, நான் கோவிலுக்கு நெய் விளக்கு போடுறதுக்காக வந்தேன். இங்க அவரு கல்யாண கோலத்துல நிக்கிறாரு. உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு வந்திருந்தப்போ அவரை நல்லா பாத்திருக்க சரண்யா. அவரே தான். ஐயோ, நீ யமுனாக்கு ஒரு வாட்டி போன் போட்டு சொல்லிடு. பொம்பளைங்களோட வாழ்க்கைய எப்போ யார் அழிப்பாங்கன்னே தெரியாது. ஒன்னும் புரியவே மாட்டேங்குது. ஏய் நீ எந்த கோயிலுன்னு சொல்லு நித்யா, நான் இப்ப உடனே கிளம்பி வரேன். நம்ம தெருவுல இருக்கிற கோவில் தான். நான் இருக்கட்டுமா போகட்டுமா? இல்ல இல்ல, நீ கிளம்பு, நான் வந்துடுறேன். சரி. இந்த விஷயத்த யமுனா கிட்ட சொல்ல வேண்டாம். முதல்ல போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். போற வழியில சக்தி கிட்ட சொல்லிக்கலாம். எங்க போனான்னு தெரியல. டேய் கார்த்தி, எங்கடா போன? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நான் வேற பயந்துட்டேன். அந்த சக்தி கூட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு நினைச்சிட்டேன். அப்பா நீங்க வேறப்பா, பிரியா வரதுக்கு லேட் ஆகுதுல்ல. கோவில் நட எப்போ சாத்துவாங்கன்னு பூசாரி கிட்ட கேட்கலான்னு போனப்பா. ஒரு ஆள் கிட்ட கேட்டப்பா, அவன் இஷ்டத்துக்கு ஏதோ பதில் சொல்றான்ப்பா. ஏண்டா டென்ஷன்ல சுத்திட்டு இருக்க நீ? அம்மா இப்பதான் போன் பண்ணா, அதை சொல்றதுக்கு தான் உன்னை தேடி வந்தேன். ஏன்பா இவ்வளவு நேரம்? நடந்து வந்திருந்தாலும் இந்நேரத்துக்கு வந்துக்கலாம்ல. கார்த்தி, டிரைவருக்கு கோயிலுக்கு வர வழி தெரியலையா, அதனால பக்கத்து கோயிலுக்கு போயிட்டானா. இப்பதான் வழி தெரிஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் 10 நிமிஷத்துல அம்மா இங்க வந்துருவாங்கடா. அப்பா எல்லாம் தப்பா நடக்குது. எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் நடக்குமானே டவுட்டா இருக்குப்பா. ஏன்டா இப்படி புலம்பிட்டு இருக்க நீ? டேய் சும்மா நீயும் டென்ஷன் ஆகி எல்லாரையும் டென்ஷன் பண்றத உன்னோட வேலையா போச்சுடா. இங்க வர்றா, இந்த கல்யாணம் யாருக்கும் தெரியாம முடிச்சுட்டு நம்ம கிளம்பி போயிட்டே இருக்கணும். இந்த பார், நான் சொல்ற வரைக்கும் நீ இங்கே இருக்கணும், எங்கேயும் நவராத. வா. இப்ப என்ன பண்றது?
முதல்ல சக்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். டேய் ஃபோன் அடிக்குது. ஃபோன் அடிக்குது. சரண்யா கால் பண்ணுதுடா. அட்டெண்ட் பண்ணி பேசு. லவுட் ஸ்பீக்கர்ல போடு. சொல்லு சரண்யா. என்ன கறிக்குள்ள முச்சடியா ஞாபகம் வந்துருச்சோ? எங்க இருக்கீங்க? இப்போ நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? ஃப்ரீயா தான் இருக்கோம், சொல்லு. அண்ணன் சக்தி ரெண்டு பேருக்குமே ஃபோன் பண்ண, ஃபோனே எடுக்க மாட்டாங்க. இப்போ நாட் ரீச்சபிள் வேற வருது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அண்ணனும் அண்ணி வெளியூர் போனது தெரிஞ்சுதான் அப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கல்யாணத்தை நம்ம எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும். யமுனாடி ரொம்ப பாவம். பேசாம அவங்க கிட்ட சொல்லிடவா? இல்ல நான் மீனாட்சி அத்தை கிட்ட சொல்லிடுறேன். அவங்க பாத்துப்பாங்கல்ல. ஐயோ அப்பெல்லாம் இது பண்ணாத சரண்யா. அப்புறம் மீனாட்சி அம்மா பதறிடுவாங்க. ஆமா, அண்ணன் வேற இப்போ ஊர்ல இல்ல. ஏற்கனவே யமுனா அக்கா வேற சூசைட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க. நீ முதல்ல அங்க இருக்கிற லொகேஷன் மட்டும் எங்களுக்கு அனுப்பு. நானும் திடீர்னு அங்க வந்துடுறோம். அதுக்குள்ள இங்க கல்யாணம் நடந்துருச்சுன்னா? அதெல்லாம் நடக்காது. ஐயோ அதெல்லாம் நடக்காது சரண்யா. ஒரு 5 நிமிஷம் தான் அங்க இருப்போம். ஆமா, உடனே வந்துடுறோம். சரி நீங்க சீக்கிரம் வாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வெற்றியும் சக்தியும் இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணிருப்பாங்க. அவங்க 2 பேரும் வந்து இங்க என்ன பண்ணுவாங்களோ அதை நாம செய்யறோம். கரெக்ட். நீ தைரியமா மட்டும் இரு சரண்யா. உடனே வந்துடும். ஓகே ஓகே ஓகே. நான் சொன்னபடி வைங்க. அதான் டேய், யாருக்கும் தெரியாம கதையை முடிச்சிடணும், சரியா? பாத்துக்கலாம். யார் இவனுங்களா? பார்வையே சரியில்லையே. ஒருவேளை யமுனா யாரையாவது ஏற்பாடு பண்ணி கல்யாணத்தை நிறுத்த பாக்குறாளோ? சேச்சே, யமுனாக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. நாமளே போய் பேச்சு கொடுத்து பார்ப்போம். டேய் வர இன்னைக்கு முகூர்த்தம் மாப்ள, அதான் உள்ள கூட்டமா இருக்கு. ஆமா அண்ணா, இங்க பிரசாதம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. எந்த கவுண்டர்லாம் கிடைக்கும்? அதோ அந்த 3வது கவுண்டர் இருக்கு பாருங்க, அங்க போய் நில்லுங்க. அங்க தான் பிரசாதம் கொடுக்குறாங்க. போணுமா? சரிங்கண்ணா. எப்படி அங்க போய் இப்படியே நேரா போனீங்கன்னா வாடா. ஏய் மாப்ள, உங்க அம்மாவை வர வழியெல்லாம் தேடி பார்த்தேன். ஏதோ பிளான் போட்டு தான் எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க தேடினதெல்லாம் போதும். எங்க அம்மாவே கால் பண்ணாங்க, வந்துட்டு இருக்காங்களாம். பெரிய பிளான் போடுறானுங்களாம். பிளான் இவ்வளோ வளர்ந்துருக்கீங்களே, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? அட என்னங்க நீங்க இதெல்லாம் ஃபோன் போட்டு முதல்ல சொல்றது இல்லையா? அங்க இங்கன்னு போய் தேடிக்கிட்டு இருக்கல. ஆமா, அவங்க 2 பேரும் நம்ம ஆளுங்களா? நம்ம ஆளுங்களா? இல்லையே, அப்படிதான் சொன்னானுங்களா? இல்ல இல்ல இல்ல, ரொம்ப நேரமா அங்கேயும் இங்கேயும் நிக்கிறானுங்க. அதான் சந்தேகமா இருக்கு. ஒருவேளை கல்யாணத்தை நிறுத்த வந்திருப்பானுங்களோ? என்னங்க நீங்க, அவனுக்கு ஏதோ வேற வேலையா வந்திருப்பானுங்க. விட்டா ஐரியம் சந்தேகப்படுவீங்க போல இருக்க. கல்யாணம் மாப்பிள்ள நீங்க மணமேடை விட்டு வரலாமா? இங்க பாருங்க, எனக்கு என்னமோ அவனுங்களை பார்த்தா சரியா படல. கடைசியில அவங்களால பிரச்சனை வரப்போ, ஆமா நீங்க முதலே சொன்னீங்களான்னு என்கிட்ட சொன்னீங்க, செம்ம காண்டாயிடுவேன். சார், உங்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்தை நிறுத்தணும், தகராறு பண்ணணும்னு அப்படி ஏதாவது பண்றதா இருந்தா அதை ஒரே ஆள் தான் பண்ண முடியும். அந்த ரங்கநாயகி அம்மா தான். அவங்களால மட்டும்தான் அதை பண்ண முடியும். வேற யாரும் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. இதை கூட நீங்க யோசிக்க மாட்டீங்களா? அந்த அம்மா தான் உங்க கல்யாணத்தை நடத்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அடிச்சு சொல்றேன், கடவுளே குறுக்க வந்து நின்னாலும் இந்த கல்யாணத்தை தடுக்க முடியாது. போதுமா? போய் உட்காருங்க. நல்லா இருக்கீங்க. ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லையா? பசிக்க போகுது, ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டுமா? உள்ள போய் ரெடி ஆகுங்க சார், நான் ஏதாவது வாங்கிட்டு வரேன். பரவாயில்ல, எதுவும் வேணாம். அட மாப்பிள்ள நல்லா தெம்பா இருக்க வேணாம், உள்ள போங்க, நான் வாங்கிட்டு வரேன். போங்க, நான் வாங்கிட்டு வரேன். போங்க.
வாங்க. யோ எங்கயா கூட்டு போற? கூட வாங்க. எங்க கூட்டு போற? என்னய்யா எது கூப்பிட்டு வந்த? இங்கதான் எங்கேயோ அந்த ரங்கநாயகி பொண்ணு சுத்திக்கிட்டு இருந்தா. யாரு? சரண்யாவா? நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, இங்க என்னமோ நடக்குது. அப்ப இவனுங்கெல்லாம் சக்தி ஏற்பாடு பண்ண ஆளுங்களா தான் இருக்கும். அவதான் சரண்யாவையும் அனுப்பியிருப்பா. அதெல்லாம் இருக்காது. எதுக்கு நீங்க இவ்வளவு பயப்படுறீங்க? உங்ககிட்ட போய் இது சொன்ன பாருங்க. சை. சரி, எந்த இடத்துல அவங்கள நீங்க பாத்தீங்க? எங்க இருக்காங்க சொல்லுங்க. இப்ப எதுக்குப்பா அவளை பத்தி? பிரியா வந்துட்டாளான்னு கேளுங்க. சொல்லுங்க, சரண்யாவை எங்க பாத்தீங்க? இதோ இங்கதான்ப்பா தண்ணி குடிச்சிட்டு இருந்தா. கார்த்தி என்ன பண்றீங்க? முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு. வா பாப்பா போங்க. சீக்கிரம் வா. வா போங்க. சீக்கிரம் வா. ஐயர் வேற கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. என்னடா நீ? சொல்லு சரண்யா. சீக்கிரம் வாங்க. எங்க இருக்கீங்க? ஏன் என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா அங்க? இந்த பக்கத்துல வந்துட்டோம். இன்னும் 2 நிமிஷத்துல அங்க வந்துரும் வந்துரும். சரி சரி வாங்க, நான் வெயிட் பண்றேன். சரி சரி. போடா போடா. ஹலோ தல, அவங்க கார்ல ஏறிட்டாங்க தல. நல்லா கேட்டுக்கடா. நீ அந்த காரை ஃபாலோ பண்றேன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது என்ன? சரி தல. தர்மங்க நிக்கிறானா? நிக்கிறான். நீ அந்த கோயில் வாசல்லே நில்லு. இந்த கிளம்புற தல. நான் லைன்லயே இருக்கேன் என்ன? சரி தல. சொல்றா. அண்ணா கிளம்பிட்டேன். அதை வண்டியில் வந்துட்டு இருக்கேண்ணா. ஏய், சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்குண்ணா. சரி சரி, கூட யாருனாச்சும் வந்தா செஞ்சிருங்க. பத்திரமா வா. நான் பாத்துக்கிறேண்ணே. வா வா வா. என்னது நேரம் அது? என்னப்பா? இதோ வந்துட்டாரு. பொண்ணு கிளம்பியாச்சான். சட்டு புட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. போங்க. அப்பவே கிளம்பியாச்சுன்னு சொன்னீங்களே. ஏங்க அதெல்லாம் சும்மா சொல்றதுதான். வாங்க சார். வாங்க சார். வாடா வா. மாப்ள வந்து மனையில உட்காந்து மாலையை போட்டுக்கோங்க. என்னப்பா அது? பொண்ணு வந்தாச்சா இல்லையா? கிளம்பியாச்சு. ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. 1 மணி நேரமா இதான் சொல்லிட்டு இருக்கேன். சாமி வந்துருவாங்க சாமி. கோவில் நட 12 மணிக்கு தானே சாத்துவீங்க? ஏன்பா என்னப்பா பேசுற? நட சாத்துறதுக்கும் முகூர்த்தத்துக்கும் என்னப்பா சம்பந்தம்? சாமி அவங்க பக்கத்துல வேற கோயிலுக்கு போயிட்டாங்க. இப்போ வந்துருவாங்க சாமி. சாமி டென்ஷன் ஆகாதீங்க. போலீஸ் ஸ்டேஷன் தாண்டியாச்சு. வந்துருவாங்க. கடவுளே, யமுனா அன்னைக்கு போய் துரோகம் பண்ணு. இப்படி கார்த்திக்கு மனசு வருதுன்னே தெரியலையே. பிரச்சனையே இல்லாத குடும்பம் எங்க இருக்கு? புருஷன் பொண்டாட்டி சண்டெல்லாம் ஒரு அன்பான வார்த்தையில சரியாயிடும். அது புரிஞ்சுக்காம இப்படி ஒரு முடிவை தப்பா எடுக்க கார்த்திக் அண்ணாவை எல்லாரும் கட்டாயப்படுத்துறாங்களே. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துடவே கூடாது. முருகா, அவங்கள சேர்த்து வச்சது நீதான். உன் முன்னாலேயே யமுனா அன்னைக்கு துரோகம் நடக்க விட்டுறாத. நீதான் பாத்துக்கணும். கொஞ்சம் பொறுங்க சாமி. வந்து மனையிலயாவது உட்காருங்க. இருங்க சாமி, பிரியா வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் தானே. டேய், ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற? உட்காரா. முதல்ல மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செய்வாங்கல்ல. பொண்ணு தான் கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்கல்ல, அப்புறம் என்னங்க மாலையை போட்டு உட்காருங்க. இல்ல பிரியா வந்துட்டோம் ப்ரோ. இத பாருங்க, டைம் ஆயிட்டே இருக்கு. இன்னும் 5 நிமிஷம் தான் பாப்பேன். அப்புறம் வரலன்னா எழுந்து போயிட்டே இருப்பேன். சங்கிலி இங்க வாங்க. சாமி அதெல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணுங்க. இங்க பாரு, அங்க வேற யாரையுமே காணோம். அட என்ன சார் நீங்க நின்னாலும் கவலைப்படுறீங்க, இல்லாட்டியும் கவலைப்படுறீங்க. இங்க பாருங்க, என் சர்வீஸ்ல இந்த மாதிரி எத்தனை சம்பவத்தை நான் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் ஜுஜுபி மேட்ரு. நீங்க அமைதியா உட்காருங்க. அட உட்காருங்க சார், உட்காருங்க உட்காருங்க. கார்த்தி உட்கார்.
என்ன சார் நீங்க சும்மா பாத்துக்கிட்டே இருக்கீங்க? மாலை எடுத்து மாப்பிள்ளை கழுத்துல போடுங்க. சாமி மாலை எடுத்து போடுங்க. எடுத்துறேன். கொடுங்க கொடுங்க. இந்தாங்கோ இந்த மாப்பிள்ளை கழுத்துல போடுங்க. இந்த அட்சதை கையில வச்சுக்கோங்க. ஐயோ, சடங்கு சம்பிரதாயத்தை ஆரம்பிச்சிட்டாங்களே. இப்போ என்ன பண்றது? டைம் வேற ஆகிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் பிரியா வந்துட்டான்னா காரியமே கெட்டுரும். சப்போஸ் திடீர்னு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிரும். வேற வழியே இல்ல. நானே ஏதாவது பண்ண வேண்டியதுதான். என்ன பண்றது? பிரியா பிரியா உள்ள வந்தா தானே இந்த கல்யாணம் நடக்கும். சரி, அவளை வெளியவே நிக்க வச்சு பிரச்சனை பண்ணுவோம். அப்பதான் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. சரளா, என்ன ஆச்சு? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. என்னதான் நடக்குதாங்க? எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. அதுல எந்த குழப்பமும் இல்ல. ஏதாவது பிரச்சனைனா நான் உங்களை கூப்பிடுவேன்ல. அதுக்காக தானே நானே வந்திருக்கேன். தெரியும் தெரியும். பூஜா அங்க வந்தான்னா அவளுக்கு எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுல்ல, அதான் உங்களை போக சொன்னேன். அது சரி, பிரியா வந்தாச்சுல்ல? காரு கோவில் வாசலுக்கு வந்துருச்சுன்னு சங்கிலி சொன்னான். இன்னும் உள்ள வரல. சரி, நான் வச்சிட்டுமா? கல்யாணம் முடிஞ்சதும் கூப்பிடுறேன். கட் பண்ணாதீங்க. நான் அப்படியே லைவ்ல கல்யாணத்தை பாக்குறேன். அங்கதான் வர முடியல. தம்பி, இங்க கவனிங்கோ. நான் சொல்றத மட்டும் செய்யுங்கோ. ஒரு நிமிஷம் இருங்க சாமி. சங்கிலி, இங்க வாயா. என்னாச்சு? என்ன? பிரியா இன்னும் வரவே இல்ல. அவங்க எல்லாம் வராம எங்க போறாங்க? ஐரே, மந்திரத்தை சொல்லுங்க. சங்கிலி, பிரியா என்ன இன்னும் ஆளை காணோம். அட வருவாங்க சார். சும்மா அதே கேட்டு இருக்கீங்க. இப்போ என்ன பண்றது சார்? உங்க வேலை என்ன? உங்க வேலையை மட்டும் பாருங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. வாடி வா. யமுனா குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு நீ கிளம்பி வரியா? இதோ வரேன்டி, இதோ வர. வெளியே வா, வான்னு சொல்றேன்ல. வாடி வா. இப்ப எதுக்கு காரை மறிச்சு ரகலை பண்ணிக்கிட்டு இருக்க? என்னது ரகலை பண்றேனா? எனக்கு இருக்கிற கோவத்துக்கு உன்னை அடிச்சு கொல்ல வந்திருக்கேன். ஏய் நில்ல. ஏய், எங்கடி போற? இன்னொருத்த புருஷன் மேல எப்படி உனக்கு ஆசை வருது? இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். நான் போகணும். ஏய் சீ, விட மாட்டேன்டி. அவரை நீ கல்யாணம் பண்ண கூடாது, புரியுதா? விடு, விடுங்கறல. நினைச்சேன், என்னடா இன்னும் எதுவும் நடக்கலையேன்னு நினைச்சேன். ஏதோ பிளானோட தான் வந்திருப்பாங்கன்னு தெரியுது. நான் இருக்கும்போது யாருக்கிட்ட வந்து பிரச்சனை பண்றேன்? இரு, இந்த வரேன். ஏய், அங்க பாரு, அங்க தான் நிக்கிறாங்க. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. என்னடா சரணியா வடிக்கிறான்? டேய், காப்பாத்து. டேய், அங்க பாரு, அங்க இருக்கும்டா.